ஹalleluya! நம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? இன்னொரு முறை நம்முடைய ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்க அவளோடு இருக்கீங்களா? வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றைக்கு தேவன் இன்னொரு முறை நம்மோடு பேசும்படிக்கு நம்முடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்துவோம். ஜெபம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. திறந்த இருதயங்களிலே நீர் வசிக்கிற தேவன் என்று, கதவை திறந்தால் நான் வருவேன் என்று ஆண்டவர் என்று, எங்கள் இருதயங்களை திறந்தால் உம்முடைய பரலோகத்தின் கதவுகளை திறந்து எங்களை எந்நேரமும் ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன் என்று நாங்கள் உணர்ந்து உம்முடைய சமூகத்திலே எங்கள் வாயை திறந்து ஜெபிக்க, எங்கள் இதயங்களை திறந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த காலை நேரத்திலே உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் சொன்னீங்களா? தேவனுக்கு ஸ்தோத்திரம். நேற்றைக்கு ஆலயத்துக்கு போனீங்களா? தேவனை ஆராதித்தீங்களா? இதோ சண்டே முடிஞ்சிருச்சு, திரும்ப அடுத்த சண்டே வரைக்கும் தேவன் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா என்ன? சண்டே சாப்பிட்டா அடுத்த சண்டே வரைக்கும் சாப்பிட மாட்டீங்களா? பாருங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம உணவுக்காக பிரயாசப்படுகிறோம், சம்பாதித்துக் கொள்ளுகிறோம், சாப்பிட டைம் இல்லை என்கிறோம் சில நேரம். ஆனா மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருல. தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு எவ்வளவோ ஜீவனை கொடுக்குது, ஆவிக்குரிய பலனை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த யாகம் சிலுவை யாகம். அவருக்குள்ள விசேஷம் அதுதாங்க. வேற யாருமே நமக்காக ஜீவனை கொடுத்தவங்க இல்ல. நம்ம சொந்தக்காரங்க கூட நமக்காக உயிரை கொடுக்க ஆயத்தமா இருக்க மாட்டாங்க. தேவைப்பட்டா உயிரை எடுப்பாங்களே தவிர உயிரை யாருங்க கொடுப்பாங்க? அதுவும் ஒரு நல்லவங்களுக்காகனா யாராவது ஏதாவது செய்வாங்க. ஒரு தேசத்தினுடைய பாதுகாப்புக்கு மிலிட்டரியில இருக்கிறவங்க உயிரை கொடுக்கறாங்க, அது வேற விஷயம். ஆனா பாவிகளா இருக்கிற நம்மை, தேவனை தூஷிக்கிற நம்மை, தேவனை அறியாத அவரை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். பாருங்க, இரத்தமே ஜீவன் என்று வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து தாம் இரத்தம் சிந்தினார் என்றால் அவருடைய உயிரையே நமக்கு கொடுத்தார், நமக்காக கொடுத்தார். நம்முடைய உயிருக்கு பதிலாக பாவத்தினுடைய சம்பளம் மரணம். அதுக்குதான் மரணம் எல்லாருக்குமே நேரிடுகிறது. ஏனென்றால் நம்ம பிளட் பாய்சன் ஆயிடுச்சுங்க. ஆதாம் ஏவாளின் சுபாவம் கெட்ட சுபாவமாக காரணம் அங்கே பாம்பு, கசப்பு, விஷம், தேவனுக்கு எதிரான காரியங்கள், பொய்களை சொல்லி அவங்களை ஏமாற்றி விட்டது. அந்த பாம்பின் கடிக்கு ஆளானவங்க பாய்சனஸ் பிளட்டோட தான் வாழ்கிறோம். பாருங்க, ஒரு நாகப்பாம்பு கடிச்சிருச்சுன்னா ஒரு சில நொடிகள்ல நெக்லெக்ட் பண்ணா அந்த ரத்தத்துக்குள்ள போன அந்த விஷம் சரீரத்தின் எல்லா பகுதிக்கும் போயிடுங்க. அதுக்குதான் அவங்க உடனே நுரை தள்ளி மறிச்சிருவாங்க, இஃப் யூ டோன்ட் டேக் இம்மீடியட் ஆக்ஷன். பட் ஆதாம் ஏவாளுக்குள்ள இருந்த அந்த விஷம், அந்த பாவ சுபாவம், தேவனுக்கு விரோதமான சுபாவம், அது நம்முடைய சுபாவத்துக்குள்ள வந்துருச்சு. இந்த ஜீன்ஸ்னு சொல்றாங்க பாருங்க. நாம் எல்லாம் we are living with poisonous blood. பாவத்தினாலே அது விஷம் நிறைந்ததாயிடுச்சு, பாவ சுபாவத்தால் நிறைஞ்சிருச்சு. உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய இதயம் பிளட்டை பம்ப் பண்ணும்போது ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அந்த ரத்தம் சேரும். அதனாலதான் அது வேலை செய்யுது. ஆனா அங்கே சேர்கிற ரத்தம், அஃப்கோர்ஸ் நம்ம ஹார்ட் அதை கிளீன் பண்ணுது. ஆனா அதுல இருக்கிற பாவ சுபாவத்தை கிளீன் பண்ண எந்திரங்களும் மந்திரங்களும் பயன்படாது. பாருங்க, பிளட் பாய்சன் ஆனவங்களுக்கு ஒரு ரேஷியோவை தாண்டி பாய்சன் ஐட்டா என்ன செய்வாங்கன்னு தெரியுமா? மொத்தமா அந்த பிளட்டை எடுத்துட்டு புதிய ரத்தத்தை ஏற்றுவாங்க. இஃப் இட் இஸ் வெரி மைல்டுனா
டயாலிசிஸ் பண்றாங்க. அது திரும்ப செய்து கொண்டே இருக்கணும். சில ட்ரீட்மெண்ட்ல அந்த பிளட் மொத்தமா எடுத்துட்டு வேற ஒருத்தங்க ரத்தத்தை உள்ள ஏத்துவாங்க. அப்போ ஹீஸ் ஹெல்தி. ஆனா இது உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்க. அந்த ரத்தத்தில் இருக்கிற சுபாவம், அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய பாவ சுபாவத்தை எடுத்து போடுவதற்கு வேற யார் ரத்தத்தை கொண்டு வந்தாலும் எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லாரும் ஏகமாய் பாவம் செய்து தேவன் கொடுத்த மகிமை அடைந்துட்டாங்க. அதனால அது ஏ குரூப்போ பி குரூப்போ சி குரூப்போ எந்த குரூப்போங்க, ஆனா ஒவ்வொருவரின் ரத்தமும் பாவத்தினால நிறைந்திருக்கிறதுனால எந்த மனிதனும் இன்னொரு மனுஷனுக்காக பாவ நிவாரணத்தை செய்ய முடியாது. அதுக்குதான் நம்ம ஆண்டவர் பாவம் இல்லாதவராக கன்னி மரியாளின் கர்ப்பத்தில் பிறந்து ஒரு ஆணை தொடாத, ஆணை அறியாத, ஆணின் வித்தில்லாத பரிசுத்தனாக இந்த உலகத்தில் இரத்த மாம்சத்தில் பங்கு பெற்று நம் எல்லாருடைய பாவத்தையும் அவர் மேல் போட்டுக்கொண்டு நம்முடைய மரணத்தை அவர் ஜெயித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு, நம்மை தம்முடைய சுபாவத்தினால் நிரப்புவதற்கு தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தினாரு. இது வேதாந்தம் இல்லைங்க, இது சத்தியம், இது உண்மை. பேதுரு எழுதின 1 நிருபம் 1 அதிகாரம் 18 வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று, முன்னோர்களின் பாரம்பரியமா தாத்தா குள்ளு தாத்தா ஆதாம் ஏவாள் இடத்திலிருந்து நம்மை பின்தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிற முன்னோர்களால் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் நம்முடைய தவறுகளுக்கு ஏதோ பரிகாரமாக, பாருங்க, இந்த திருடன் பிடிக்கப்பட்டா ஒரு அபராதம் போடுவாங்க, தண்டனை கொடுப்பாங்க. அந்த தண்டனை பெற்ற பிறகு அவன் திரும்ப எப்பவுமே திருட மாட்டானா, திரும்ப திருடுவாங்க. குற்றவாளிகளுக்கு தண்டனை வருது, ஆனா தண்டனை வந்தாலும் திரும்ப குற்றம் செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஏன்னா குற்றம் செய்யாமல் இருக்கிற பலன் அவங்க கிட்ட இல்ல. அதனாலதான் நமக்கு நம்முடைய தவறுகளுக்கு அபராதமாக பணம் செலுத்துவதனால நம்ம சுபாவம் மாறாது. நாம பாவங்களை செய்து அந்த பாவங்களை எடுத்து போட தேவ சமூகத்தில் தேங்காயை உடைப்பதோ, கேண்டில் சேர்த்துவதோ, தோப்பு காரணம் போடுறதோ, ஏதோ செய்வதோ, அதனாலே நம்முடைய சுபாவம் மாறாது. அந்த முன்னோர்களின் பாரம்பரியமான வீணான நடத்தையை விடும்படிக்கு அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெளியினாலும் பொன்னினாலும் இல்ல, விலையேற பெற்ற இரத்தத்தினாலே, அதாவது குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. விலையேற பெற்ற இரத்தம், கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, பாவமில்லாத கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்ம மீட்கப்பட்டு இருக்கிறோம். அதுக்குதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய சுபாவம், பழைய நேச்சர், பழைய பாவம், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற விஷம் நிறைந்த அந்த பாவ பழக்கங்கள், பாவ ஆலோசனைகள், அதிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு அவருடைய விலையேற பெற்ற குற்றமில்லாத மாசற்ற எந்த பாவமும் இல்லாத, எந்த அழுக்கு நிறைந்த சுபாவமும் இல்லாத பரிசுத்த ரத்தம் நமக்குள்ளே ஊற்றப்படும் போது நாமும் பரிசுத்தவான்களாவோம். நாமும் மீட்கப்படுகிறோங்க. சாத்தானின் கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். இயேசுவின் ரத்தம் என்ற வார்த்தையிலே வல்லமை இருக்குங்க. எஸ், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமம். அசுத்தாவினால் பிடிக்கப்பட்டவங்க விடுதலை பெறுவாங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விசுவாசத்தின் மூலமா நம்மேலே அது ஊற்றப்படும் போது நாம சுத்திகரிக்கப்படுகிறோம். ஏனென்றால் ஆண்டவர் நமக்காக அவருடைய ரத்தத்தை நம்முடைய பாவ நிவாரணத்துக்காக சிந்தி இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களில் நின்றும் நம்மை சுத்திகரிக்கிறது என்று கூட வசனம் சொல்லுகிறது. ஒருமுறை நீங்க எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல பார்த்தா, நம் தேசத்துல அநேகர் செய்கிறது போல பழைய ஏற்பாட்டின் காலத்தில்
யூதர்களுக்கு தேவன் கொடுத்த வழக்கத்தின்படி ஒவ்வொரு பாவிக்கும் அவன் பாவத்துக்காக பாவ நிவாரண பலியை செலுத்த வேண்டும், பரிகாரம் செய்யணும். பணம் இருக்கிறவங்களா இருந்தா ஆடு மற்றும் கிடாக்கள், ரொம்ப ஏழையா இருந்தா குறைந்தது புறாவின் ரத்தத்தையாவது செலுத்தணும். ஒருமுறை பார்க்கலாம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 12ஆம் வசனம். வெள்ளாட்டுக்கடா இளங்கால இவைகளின் ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காலை வெள்ளாட்டு கடாய்களின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது, செத்த கிரியைகளை அகற்றி ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி உங்கள் மனசாட்சியை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆடுகளின் கிடாக்களின் ரத்தம் தற்காலிகமாக ஒருவருடைய பாவத்துக்கு நிவாரணத்தை கொடுக்கலாம். ஆனா அந்த பாவ தோஷத்திலிருந்து, அந்த பாவ சுபாவத்திலிருந்து திரும்ப அப்படிப்பட்ட பாவத்தினுடைய பேச்சுக்கு போகாதபடிக்கு, அப்படிப்பட்ட ஆசைகள் எண்ணங்கள் இல்லாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம், விலையேற பெற்ற அவருடைய ரத்தம் நம்முடைய மனசாட்சியை கூட சுத்திகரிக்கிறது. நம்ம மனசாட்சி கெட்டு போவோங்க. அநேக நேரத்துல கிரியையில பாவம் செய்யாம இருக்கலாம், நம்முடைய வார்த்தைகள் வெளியே வராம இருக்கலாம், ஆனா இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள், நீங்க தனியா இருக்கும்போது அநேக நேரம் ஒரு பாவியாக உன்னை நீயே குற்றப்படுத்துகிறாய். உங்க மனசாட்சி உங்களை குற்றப்படுத்தும் போது அது தாங்க முடியாம இன்றைக்கு அநேகர் தற்கொலை செய்து சாகுறாங்க. அந்த மனசாட்சியின் கதறலை அவங்க தாங்க முடியாம அந்த போதை பொருட்களுக்கோ இந்த பிராந்தி மற்றும் விஸ்கிக்கோ எடுத்துக்கொண்டு அவங்க மனசாட்சி, அவங்க பிரெயினை தூங்க வைக்கிறாங்க. அதனால பயன் இல்லைங்க. திரும்ப எழுந்ததும் திரும்ப அதே போராட்டம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு முறை உங்க மேல ஊற்றப்பட்டா, உங்களை குற்றப்படுத்துகிற ஒவ்வொரு பாவத்துக்கும் அவர் நிவாரண பலி செலுத்தி இருக்கிறதுனால, நீங்க செய்த ஒவ்வொரு பாவத்துக்கும் வர வேண்டிய தண்டனை அவர் பெற்றுக்கொண்டதுனால, அவர் பட்ட காயங்களினாலே நமக்கு சுகம் இருக்கிறதுனால, மன ரீதியாக, உடல் ரீதியாக, ஆவிக்குரிய விதத்துல நாம குணமடைகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. இயேசுவின் ரத்தத்திலே நமக்கு ஜெயம் இருக்கிறது, சுத்திகரிப்பு இருக்கிறது, புதிய சுபாவம் இருக்குங்க. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. பாவத்தினுடைய சம்பளம் மரணம். மரணம்னா அங்க ரத்தம் சிந்தப்படணும். ஆனா இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினதினாலே இன்றைக்கு நம்முடைய பாவத்துக்கு மன்னிப்பு கிடைத்தது, நமக்கு சுத்திகரிப்பு உண்டாகி இருக்குங்க. அடிக்கடி இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில மறிக்க வேண்டிய அவசியம் இல்லாததுனால, ஒரே தரம் 26ஆம் வசனம், அப்படியல்ல அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அன்றைய ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஒரே முறை செய்த யாகம் இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் பாவ மீட்பு, பாவ மன்னிப்பு உண்டாக்கி இருக்குங்க. இந்த ஆண்டவராக இயேசுவின் இடத்துல நீங்க விசுவாசம் வச்சிருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே உங்களுடைய பாவங்களை கழுவிட்டீங்களா? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். உங்க சொந்த பலனால உங்களுடைய பாவத்துக்கு நீங்க நிவாரணம் செய்ய முடியாது. தானங்களும் தர்மங்களும் நம்முடைய பாவங்களுக்கு நிவாரணம் கிடையவே கிடையாது.
உங்க உள்ளம் கழுவப்படணும். அதுக்குதான் குற்றமற்ற மாசற்ற ரத்தத்தை நமக்காக சிந்தி இருக்கிறாரு. முன்னோர்களின் பாரம்பரியமான வீணான நடத்தை விட்டுவிடும்படிக்கு அழிவுள்ள வஸ்துக்களாலே அல்ல, விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள் என்று அறியீர்களா? அறிந்து கொள்ளுங்க. நாங்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்டோம் என்கிற விசுவாசத்தோடு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு கழுவப்பட்டு அவருடைய சாட்சிகளாக வாழ்வோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பிசாசு ஓடிப்போவான். அவனுக்கு நடுக்கம். இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினாலே இன்றைக்கு ஒவ்வொரு பாவத்தையும் நம்ம ஜெயிக்க முடிகிறது. பாவமற்றவங்களா தேவனுக்கு பிரியமா வாழ முடிகிறது. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, எங்களுக்காக நீர் செய்த சிலுவை தியாகத்திற்காக நன்றி அப்பா. ஆடுகளின் கிடாக்களின் ரத்தத்தினாலே அல்ல, குற்றமற்றதும் மாசற்றதும் ஆகிய கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று எங்களில் இருக்கிற பாவ சுபாவத்தை எடுத்து போட்டு புதிய இருதயத்தையும் புதிய சுபாவத்தையும் கொடுப்பேன் என்ற முடிய வார்த்தை விசுவாசிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இல்லாம யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களோடு இன்றைக்கு நீங்க பேசுங்க. எங்கள் இருதயத்தை உம்முடைய சமூகத்திலே ஊற்றி எங்களுடைய இருதயத்தை கழுவி உம்முடைய பிள்ளைகளா இந்த உலகத்திலே வாழவும் நீர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படவும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் நீங்க எங்களுக்கு 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்கள் பட்சத்துல நாங்க தேவ சமூகத்துல ஜெபிக்கிறோம். தேவன் நிச்சயமா உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். நீங்களும் ஜெபிக்கணுங்க. டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்னைக்கே பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்க. அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிற அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்